சென்னை தீவுத்திடலில் வைக்கப்பட்ட விஜயகாந்த் உடலுக்கு தொண்டர்களும் ரசிகர்களும் திரளாக வந்து அஞ்சலி செலுத்தினர். பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த பொதுமக்கள் கண்ணீர் மல்க விஜயகாந்த் இறுதி ஊர்வலத்தை பார்த்து சென்றது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல் சென்னை தீவுத்திடலில் இன்று அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட நிலையில் ஆளுநர் RN ரவி நேரில் சென்று மரியாதை செலுத்தினார். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். நடிகர் அஜித்குமார் பிரேமலதா விஜயகாந்தை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இரங்கல் தெரிவித்தார். துபாயில் இருப்பதால் நேரில் வர முடியவில்லை என குறிப்பிட்டதாகவும் தகவல் வெளியானது. நடிகர் MS பாஸ்கர் கதறி அழுதபடி இறுதி அஞ்சலி செலுத்தினார். விஜயகாந்த் உடலுக்கு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்திய குஷ்பு அவரிடம் தான் தைரியத்தையும் உண்மை பேசுவதையும் கற்றுக்கொண்டதாக தெரிவித்தார். தைரியம் கற்றுக்கிட்டேன், உண்மை பேசுறது கற்றுக்கிட்டேன், நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட வந்து நான் கற்றுக்கிட்டேன். அவர் என்னைக்குமே எங்கள் மனசில் இருப்பார். இதேபோல இயக்குநர்கள் பாக்கியராஜ், பார்த்திபன், நடிகர்கள் அருள்நிதி, ராம்கி, ரமேஷ் கண்ணா, தாமு, ஸ்ரீகாந்த், லிவிங்ஸ்டன், நடிகைகள் சுகன்யா, நளினி, இசையமைப்பாளர்கள் தேவா, ஸ்ரீகாந்த் தேவா உள்ளிட்டோர் விஜயகாந்த் உடலுக்கு மரியாதை செலுத்தினர். விஜயகாந்த் மிகவும் யதார்த்தமான மனிதர் என நடிகர் மோகன் வீடியோ மூலம் இரங்கல் தெரிவித்தார். பழகிறதுக்கு ரொம்ப யதார்த்தமா இருப்பார். பெரியவர் சின்னவர் ஜாதி வேறுபாடு இது எதுவுமே பார்த்ததே இல்லை. அவர் அகராதியிலேயே கிடையாது. விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்த வந்த பொதுமக்களிடம் பேசினோம். பார்க்க முடியலங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் பார்க்காம போறதுக்காக எவ்வளோ என் அண்ணன் மாதிரி என் கூட பண்ணவங்க கூட அண்ணன் கிடையாது. அவரை தான் நான் அண்ணன் நினச்சேன். பார்க்க முடியாமல் போயிடுச்சு. அவ்வளோ மனசு வேதனையாக இருக்குது. அவர் முகத்தை பார்க்காதான் எனக்கு மனசு வேதனையாக இருக்குது. அவர் வாழும் கர்ணன், அவர் கலியுக கர்ணன். இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்ற அவருடைய வாக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் நான் மனசு தாங்காமல் ஓடி வந்திருக்கேன். விஜயகாந்த் மறைவு மக்களுக்கு இழப்பு என இந்திய கிரிக்கெட் வீரர் வாஷிங்டன் சுந்தர் இரங்கல் தெரிவித்தார். இதனிடையே விஜயகாந்த் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை உள்ளிட்ட பகுதிகளில் கடைகள் அடைக்கப்பட்டன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.